இந்த எம்முங்கிற எழுத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இந்த ஓம்னு பிரணவ மந்திரம் வருது பார்த்தீங்களா? அந்த பிரணவ மந்திரம்ங்கிறது அனைத்து ஆற்றலையும் கொண்டு வந்து ஒரு எழுத்தில் செலுத்துறது. இந்த எம்முங்கிற எழுத்துக்கு ராகுவோட சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா? ராகு கிரகத்துடைய தன்மை இருக்குது பார்த்தீங்களா? அது என்னன்னு கேட்டிங்கனாக்க, ராகு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாதம் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்வஸ்திக்கோட தன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்க, 2, 5 எண் சேர்ந்தது தான் அந்த ஸ்வஸ்திக்கு. 55ங்கிறது 2, 5 சேர்ந்தது தான் அந்த ஸ்வஸ்திக். எம்ஜிஆரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்ட்ரோல்டு பை ராகு. மேலே இருக்கக்கூடிய வயலட் வர்ணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வர்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அல்ட்ரா வயலட். அது கண்ட்ரோல்டு பை தி கேது. இவங்க வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? சில சமயங்களில் இவங்க எதேச்சையாக பேசியிருப்பாங்க. இந்த பேச்சை வந்து அவங்க திரித்து அவங்க அது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி தப்பாக இது பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை சுற்றி வர ஒரு சூழலில் ஏற்படுத்தி விடுவாங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜெம்மாலஜிஸ்ட், நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன், சொல்லுங்க. சரி, இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த ஆல்பபெட் வச்சு அதனுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குறிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த எம் அப்படின்ற ஆல்பபெட்ல பேர் தொடங்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்க சார். இப்போ இந்த எம்ங்கிற எழுத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து இது எந்த கிரகத்தினுடைய அதிர்வுகளை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த எம்ங்கிற எழுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவோட தன்மை உடையது. ஸோ இந்த ராகுவோட தன்மையுடையது எழுத்துங்கிறதுனால இவங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடிய தன்மையுடையவங்களாக இவங்க இருப்பாங்க. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது, நல்ல நிறைய பேர்கிட்ட பேசணும், பழகணும், அவங்களோட நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கணும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. இவங்க ப்ரொஃபஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜேர்னலிசம் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம், அது வேணால் கலகலப்பாக பேசுகிறவங்க, அடுத்தவங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த அபிப்பிராயங்களை தொகுத்து ஒரு நல்ல விதமான கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் வந்து ராகுவோட தன்மையுடையது. ராகுவோட தன்மை அப்படின்னாலே உங்களுக்கு ஜேர்னலிசம் சம்மந்தப்பட்டு வந்துடும். ஜேர்னலிசம் சம்மந்தப்பட்டதுனால இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுடைய பொதுவாக வந்து இவங்களுடைய எம்முங்கிற எழுத்து வந்து 2 விதமான தன்மைகளை உடையது. முதல்ல வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு நல்ல தன்மைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம், பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இவங்க வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மற்றவங்களுக்கு ஒரு அதாவது ஏணிப்படியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நிச்சயமாக இவங்களுக்கு அடுத்தவங்களை வந்து ஒரு தூண்டுதல் பண்ணி, இவங்க பேக் ஆஃப் தி கேமரா அப்படி இருக்கிறவங்க கூட இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள எழுத்துக்கள் ஆரம்பிக்கிறவங்க தான் வந்து சிறப்பாக இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஏணிப்படியாகவும் இருப்பாங்க. ஹெல்ப்னா கருத்துக்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்கள வந்து மேலே தூக்கி விடுற ஒரு தன்மையும் செயலாக்கத்துக்கும் கொண்டுட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கருத்து என்னென்னா, ஆரம்ப எழுத்து எம்மு மட்டும் இல்லை, நிறைவு எழுத்து எம்மு இருக்கவங்களுக்கு இந்த கருத்து வந்து பொருந்தும். ஆமாம், 2 விதமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாலசுப்ரமணியம்னு இருந்துச்சுன்னு வந்தீங்களா, அந்த எம்முங்கிற எழுத்து நிறைவு எழுத்தாக வந்ததுன்னா அந்த எழுத்து வரும்போது அந்த விதமான தன்மைகளும் இது பாதிக்கும். இதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த எம்முங்கிற எழுத்து உங்களுக்கு நல்ல தன்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றக்கூடிய ஒரு எழுத்து, அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய எழுத்து. கூடுமான வரைக்கும் இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுறதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க, உடல் ரீதியான கவனத்தை ரொம்ப குறைச்சிடுவாங்க. உடல் ரீதியான ஒரு பிரக்ஞைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த எம்முங்கிற எழுத்து ஆரம்பித்தாலோ நிறைவெழுத்து எம்முன்னு வந்தாலோ குறைபாடு வந்து நோய் ரீதியான இந்த ருணரோக சத்ருங்கன்னு சொல்லக்கூடியதில் இந்த ரோகம்னு சம்மந்தப்பட்டது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி, உடம்புல வந்து 7 விதமான ஆதார சக்கரங்கள் இருக்குது. இந்த ஆதார சக்கரங்களில் கீழே வந்து 2 சக்கரங்கள் வெளியில் இருக்குது. ராகு கேதுக்களுடைய சக்கரம் வந்து பூமியில் வந்து நம்ம பாதத்துக்கு கீழே வந்து கனெக்ட் ஆகுறது இந்த ராகுவோட சக்கரம். அதே மாதிரி நம்மளுடைய தலைக்கு மேலே, உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடியது, வெளியில் இருக்கக்கூடியது, அது பேர் ஸ்பேஸ் சக்கரான்னு பேர், கேதுவோட தன்மையுடையது. இந்த எம்முங்கிற எழுத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த ஓம்னு பிரணவ மந்திரம் வருது பார்த்தீங்களா? அந்த பிரணவ மந்திரம்ங்கிறது அனைத்து ஆற்றலையும் கொண்டு வந்து ஒரு எழுத்தில் செலுத்துறது. இந்த எம்முங்கிற எழுத்துக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது. இந்த பவர் வந்து உடம்புல தாங்கும்போது உடலில் வந்து ரோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது.
நான் வந்து இது பின்னாடி வந்து இதுக்குண்டான பரிகாரத்தையும் சொல்லிடுறேன், கவலைப்பட வேண்டாம். இந்த ருணம், ரோகம், சத்துருங்கிறது தான் 3 விதமான எதிரிகள் தான் நம்ம உடம்பு, அதாவது நமக்கு ஒரு வாழ்க்கையில வரக்கூடியது. இந்த ரோகம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க வெளியில தெரியாது. உடம்புல இருக்கிற சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 7 சக்கரங்களும் 7 நாளமில்லா சுரப்பிகளோட தொடர்பு கொண்டது. 7 விதமான நாளமில்லா சுரப்பிகளுக்கும் அந்த 7 சக்கரங்களுக்கும் 7 சக்கராங்கிறது ஆஸ்ட்ரல் சக்கரான்னு நம்ம சொல்லக்கூடியது. அது உடம்புல பார்த்தா இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சக்கராசனம் நம்ம பார்க்க முடியாது. பட் எதன் மூலமா இயக்கத்த பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த நாளமில்லா சுரப்பிகள் வழியா தான் செயல்பாடு பண்ணும். இப்ப நாளமில்லா சுரப்பிகள் வழியா வரும்போது, இப்ப தற்காலத்து பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, டயாபெட்டிஸ். டயாபெட்டிஸ் வந்து நாளமில்லா இந்த பேங்க்ரியாஸ் வந்து சரியா சுரக்கலைன்னா, உங்களுக்கு டயாபெட்டிஸ். அதே மாரி இந்த 7 சக்கரங்களுக்குரிய 7 விதமான சுரப்பிகள் இருக்கு. 7 விதமான அந்த சுரப்பிகளும் வந்து சரியானபடி வேலை ஏதாவது ஒரு சுரப்பியில ஏதாவது ஒரு பிரச்சனை, ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனை. நான் சொல்றது வந்து ஒரு நார்மலான ஒரு பிரச்சனைய சொல்லல. குறிப்பிட்டு சொல்றேன். நார்மலா இல்ல. தீவிரமான ஒரு பிரச்சனைய அவங்களுக்கு ஏற்படுத்துறதுனால, ஒரு குறிப்பிட்ட நோய உற்பத்தி அவங்களுக்கு உடம்புலயே கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த எம்முங்கிறது பெரிய பேராற்றல் நிறைந்த ஒரு எழுத்து இது. இந்த எழுத்த வந்து நம்ம உடம்புல சுமக்கும்போது, நம்ம அதுக்கு கொஞ்சம் தகுதியா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். நான் அது என்னன்னு கடைசியா சொல்லிர்றேன். இந்த ரோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உடம்ப நல்லா செக் பண்ணிக்கணும். வியாதி இல்லாத மாரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனா இவங்களுக்கு தொடர்ந்து நோய் இருந்துட்டே இருக்கிறதுக்கான தன்மை அந்த மாதிரி இருக்குமா சார்? வெளியில தெரியாதும்மா. பார்க்கறதுக்கு தெரியாது. பெரும்பாலும் இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெரிடிட்டரியா வந்திருக்கும். ஹெரிடிட்டரியா இவங்க வந்து அப்பா, அம்மா வழியில ஒரு ஹெரிடிட்டரியா வரக்கூடிய வியாதிகள். இப்ப கேன்சர், டயபெட்டிஸ் எல்லாமே மாதிரியான செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அப்பைக்கப்ப வந்து இந்த 7 சக்கரங்களுக்கு உண்டான நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சுரப்பிகள ஏதோ ஒரு சுரப்பி வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில இருக்கும் அது. இந்த எம்முங்கிற எழுத்து அத வச்சிருக்கும். இத சரி பண்றதுக்கு என்ன சார் வழி? இப்படி நீங்க எடுத்தோனே சொல்லிட்டீங்க, கடைசியா சொல்ல வேண்டாம், முதல்லயே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ராகுவோட சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா? ராகு கிரகத்துடைய தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ராகு எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பாதம் இருக்கு பார்த்தீங்களா? பாதத்தில தான் அந்த சக்கரா இருக்கு. குளிக்கும்போது அந்த சக்கராவ ஆக்டிவேட் பண்ணி விடணும். இந்த எம்முங்கிற எழுத்து உள்ளவங்க ரெகுலரா குளிக்கும்போது, பாதத்தில உள்ள சக்கராவ ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி சார்? ஒரு மசாஜ் மாரி பண்ணி விட்டுறணும். பாதத்த சுத்தமா வச்சுக்கணும். சாக்ஸ் போட்டுக்கணும். நல்லா டெய்லி குளிக்கும்போது அந்த சக்கராவ ஆக்டிவேட் பண்ணிடணும். பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா 1. 2வது வந்து உடம்புலேருந்து வேர்வை வெளியில வரணும். வேர்வைன்னா வந்து நடைப்பயிற்சி எல்லாம் கூட கம்மி தான். இன்னும் உடல் பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஒர்க் அவுட்ஸ், கடுமையான ஒர்க் அவுட்ஸ் குடுத்தா தான், இவங்களுக்கு இந்த சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி, இந்த நாளமில்லா சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய முன்பின் தன்மைகளை நீக்கி, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை குடுக்கக்கூடியது. இதில ரொம்ப கவனமா இருக்கணும். இத விட்டுட்டீங்கன்னாக்க, என்னதான் நீங்க மெடிசினல் பண்ணாலும் கூட, அது உடலை பாதிச்சுக்கிட்டே தான் போகுமே தவிர்த்து, குறைபாடு வந்து நீங்கவே நீங்காது. இந்த உடல் ரீதியான பயிற்சி, பாத சக்கராவோட ஆக்டிவேஷன் இது 2ம் மிக மிக முக்கியமானது இந்த எம் எழுத்துக்காரங்களுக்கு. ஸோ இவங்களுடைய தொழில் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த எம் அப்படின்னு தொடங்கக்கூடிய நபர்கள் என்ன மாரியான தொழில்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? பெரும்பாலான அதிர்ஷ்டகரமான தொழில்கள், இவங்க ஈடுபட்டா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு 4ஆம் நம்பர் சக்கரா, அந்த ராகுவோட சக்கராங்கிறது பொதுவா வந்து உங்களுக்கு 4ன்னு சம்மந்தப்பட்டது எல்லாமே 4 கால் உடையது. ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது. 4 கால் உடையது. மேசை, நாற்காலி இதெல்லாம் வந்து 4 கால் சம்மந்தப்பட்டது. மாடு பார்த்தீங்களா, அந்த மாரி அனிமல்ஸ் அது வளர்க்குறது, அந்த மாரி அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் பிசினஸ் பண்றது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரி ஹோட்டல் தொழில். அதாவது நான் இந்த எம்முங்கிறவங்கள பார்க்க போனீங்கன்னாக்கா, சாப்பாடு போடாம அனுப்பிச்சு வைக்கவே மாட்டாங்க. அது மாரி ஒரு ஏதாவது உணவு வயிற்ற வந்து அவங்க நிரப்பி அனுப்பணும் அப்படின்னு ஒரு போதும் போதும்ன்னு சொல்ற அளவுக்கு உள்ளது இந்த அன்னதானம் மட்டும்தான். ஸோ அத செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தொழிலுக்கு அடுத்து ஜேர்னலிசம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான படிப்புகள், அது சம்மந்தமா ஈடுபடுறது அவங்களுக்கு ரொம்ப குதூகலத்த குடுக்கும். அதாவது அந்த துறையே அவங்களுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கும். பேப்பர் தொழிலு, மீடியா தொழில்கள் எல்லாமே மீடியாங்கிறது எம்ல ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரியான தொழில்கள் வந்து இவங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டகரமான தொழில்களா இருக்கும். அடுத்தவங்களுக்கு சொல்றத கேட்கறது. ம். அதாவது இந்த 4ஆம் நம்பர் அந்த எம்முங்கிற எழுத்து இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து லிசனிங் தான் அது. விநாயகர் குறியீடு. விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா, காது பெருசா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லிசனிங் பண்றது தான். ஸோ அது மாரி பண்றது ரொம்ப ஒரு பிடிக்குங்கிறதுனால, இவங்களோட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி அவங்களுக்கு யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, அடுத்தவங்களுக்காக நீங்க ஒரு விஷயத்த விசாரிக்க சொன்னீங்கன்னா, நல்லபடியா விசாரிச்சுட்டு வந்து,
அத இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு குடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்க்கிறது தான் இவங்களுக்கு ஒரு ஓகே. மகிழ்ச்சியான மற்றவங்களுக்காகவே வாழ்ற ஒரு வாழக்கூடிய ஒரு தன்மை இவங்கள்ட்ட இருக்கு. அந்த அம்சம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ பெண்கள் அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இந்த எம்ல தொடங்கக்கூடிய பெண்கள். எம்முன்னு குறிப்பிட்டு வீட்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அடுத்தவங்களோட பேசணும், வைக்கணும், நல்லபடியா கலகலப்பா இருக்கணும், 4 பேருக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு வரும்போது, இப்போ உள்ள சமுதாய காலகட்டத்தில வந்து பேசுறதுக்கே யாருக்கும் நேரம் இல்லைங்கிற போது, இவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு டிப்ரஷன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாரி ஃபார்ம் ஆகி, அது உடலை வருத்தக்கூடிய சூழலும் உண்டு. எப்படி இருந்தாலும் அது எங்க கனெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, கடைசியா உடல்ல தான் வந்து வருத்தம். அந்த மாரி சொல்லும். ஸோ அந்த மாரி அவங்க பேசுறது, வைக்கிறது வீட்ல இருக்காம கொஞ்சம் வெளியில போய் உடற்பயிற்சி சென்டர் அல்ல வாக்கிங் போறது, இந்த மாரி அடுத்தவங்களுடைய பழகக்கூடிய இந்த நடைப்பயிற்சி போகும்போது கொஞ்சம் நல்லா பேசுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு குரூப்போட சேர்ந்துக்கிறது ஒரு நல்ல பலன்கள குடுக்கும். ஓகே. இந்த எம் அப்படின்னு பேர் தொடங்கக்கூடியவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? திருமண வாழ்க்கைங்கிறதுமா எம்முங்கிற எழுத்து நான் முதல்லயே சொல்லிர்றேன். அது ஒரு தெய்வீகமான எழுத்து. அது வந்து ஒரே நேரத்தில ராகுவோட தன்மை, கேதுவோட தன்மை 2மே கொண்டது அது. ஸோ ஓம்ன்னு நம்ம சொல்லும்போது இந்த எம்முங்கிற வடிவத்தில வந்து அந்த எழுத்துக்கள் பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையும் கொண்டாந்து ஐக்கியம் பண்றதுனால, இவங்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை வந்து நம்ம இப்படித்தாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்மளுடைய சுகத்த காட்டிலும் அடுத்தவங்க சுகம் தான் முக்கியங்கிறத இவங்க ஆரம்பத்திலேயே கொண்டு வந்துரணும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, திருமண வாழ்க்கை சில பேருக்கு ரொம்ப பாதிக்கப்படும். திருமண வாழ்க்கை வந்து இப்போ மேரேஜுக்கு முன்னாடியே வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க ஒண்ணு. மேரேஜே பண்ணிக்காம ஒதுங்குறவங்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னாங்க, இந்த எம் எழுத்துல உள்ளவங்க இருப்பாங்க. அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணிட்டு பிரச்சனைக்கு உள்ளாகி திரும்பி வர்றவங்களும் இதில கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா குடும்பத்துக்காக உழைச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில உழைச்சு, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதேபோல நீங்க இன்னொரு வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்க பெரும்பாலும் வந்து ஒரு துறவு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இவங்க மனசுல எப்பயுமே ஒரு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய திருமணத்தில ஒரு 50 ஒரு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணத்த பொறுத்தவரைக்கும், ஒண்ணு கொஞ்சம் விலகி இருக்க மாரி இருக்கும். இல்ல ஒரு தீவிரமா போய் அதில ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துறதும் உண்டு இந்த பேர்ல. ஏன்னா, உங்களுக்கு 2 சைடும் ஒரு பாயிண்ட்ன்னு வச்சா, 2 சைடும் அதில கிரியேட் ஆயிடும். ஸோ, இவங்கள பொறுத்தவரைக்கும், திருமணத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையான அணுகுமுறையில இருக்கிறது ரொம்ப நல்லதும்மா. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நிறம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இருக்குமா. அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட குறியீடு இதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வயலட் வர்ணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வயலட் வர்ணத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி லைட் ப்ளூ வர்ணங்கள யூஸ் பண்ணலாம். எல்லோ வர்ணங்கள தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த எல்லோ வர்ணம்ங்கிறது இந்த எம்முங்கிற எழுத்துக்காரங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள குடுக்கும். தீவிரமான பாசிட்டிவா குடுக்கும். ஸோ அது மாரி அதனால அணியிற ஆடைகள்லயோ, அல்ல உபயோகப்படுத்துற பொருட்கள்லயோ நம்ம அந்த வர்ணங்கள யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே. இப்ப குறியீடுகள்னா என்ன மாரியான குறியீடுகள் நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு வந்து அது இன்னும் அதிர்ஷ்டத்தை குடுக்கும் சார்? 4ஆம் நம்பர் அப்படிங்கிற போதே அது விநாயகருடைய தன்மையுடையது. 4ஆம் நம்பர் ராகுவோட தன்மையுடையது. விநாயகர் கையில உள்ளத நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஸ்வஸ்திக் சிம்பல் வச்சிருப்பாரு. இந்த ஸ்வஸ்திக் சிம்பல்ங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னாக்க, எல்லா இடத்துலயும் பெரும்பாலும் பார்க்கலாம். உலக அளவுலயும் நம்ம பார்க்கலாம். ஹிட்லர் அத யூஸ் பண்ணாரு. என்னன்னா நெகட்டிவா அது ஆப்போசிட் சைடு கிளாக் வைஸ்ல இருந்தத ஆன்டி கிளாக் வைஸா யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ, அதனால தான் ஒரு கட்டத்தில அவருக்கே வந்து பூமராங் மாரி திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஸோ, இந்த ஸ்வஸ்திக்கோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, 2, 5 எண் சேர்ந்தது தான் அந்த ஸ்வஸ்திக்கு. 55ங்கிறது 2, 5 சேர்ந்தது தான் அந்த ஸ்வஸ்திக். இந்த 2, 5 வந்து தான் ஸ்வஸ்திக்ன்னு சொல்லக்கூடியது. இந்த 55ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, சூரியன் மேஷ ராசியில உச்சமடைகிறது. அதாவது ஒரு ஆளும் தன்மைக்குடைய அதாவது எண்கள்லயே வந்து அரசாங்கம் தான் நம்பர் 1ஆ இருக்கும். ஏன்னா, அவங்க தான் வந்து யார் என்ன வேலை பார்த்தாலும், எப்படி இருந்தாலும், அவங்க தான் வந்து நிர்வாகம் பார்க்குறாங்க. அவங்க தான் நம்பர் 1ஆ இருப்பாங்க. அரசருடைய காம்பினேஷன் அது. ஸோ, அரசு அப்படிங்கிற போது 55 அப்படிங்கிற போது, இந்த ஸ்வஸ்திக்குங்கிற போது 4ல வெற்றி அடைகிறது. யாரும் எதிரி கிடையாது. சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்வஸ்திக்ன்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை எப்படி யூஸ் பண்ணணும்னாக்க, ஓப்பனா யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரவுண்டு போட்டு குளோஸ்டா தான் யூஸ் பண்ணணும். பொதுவா வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, டாலர்ல போடுவாங்க ஸ்வஸ்திக் சிம்பல். அது வந்து கட் பண்ணி சேர்த்த மாரி ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அது ரா திரும்பும்போது இவங்களுக்கே ஒரு நெகட்டிவ் பலன் வரும். ஸோ, ஒரு டாலர் மாரி முடிஞ்சதுன்னா தங்கத்தில செஞ்சு போட்டுக்கிறது நல்லது. வட்டத்துக்குள்ள தான் அந்த ஸ்வஸ்திக்கே அமைக்கணும். ஒரு டாலர் வடிவுல நம்ம போட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு பேப்பர்ல முடியல எனக்கு. ஒரு பேப்பர்ல ரவுண்டு போடுங்க. போட்டுட்டு ஸ்வஸ்திக்க வந்து கிளாக் வைஸா எப்படி இருக்கோ அதே மாரி போடுங்க. போட்டுட்டு அத பாக்கெட்ல பர்ஸ்ல வச்சுக்கங்க. பேங்க் பாஸ்புக்ல ஒட்டி வச்சுக்கங்க.
ஸோ இந்த மாதிரி அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது, தனிப்பட்ட அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் ஒட்டி வச்சிங்க, அந்த பாஸ்புக்கில் ஒட்டி வச்சிங்க, இது ஒரு நல்ல பலன்களை ஒரு அதிர்ஷ்ட குறியீடு கொடுக்கக்கூடியதுமா. ஓகே. ஸோ ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன மாரியான ரத்தினம் அணியும்போது அவங்களுக்கு இன்னும் பலன்கள் அதிகரிக்கும்? இவங்கள பொறுத்த வரைக்குமா 2 விதமான ரத்தினங்கள் வந்து வேலை செய்யும். என்ன கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ராகு, கேது 2மே அவங்களுக்கு வேலை செய்யும். ராகு, கேதுங்கிறது வைடூரியம், கோமேதகம்னு 2 காம்பினேஷன் இருக்கு. அந்த மோதிரத்த வெள்ளியில செஞ்சு போடுறது, வலது கை மோதிர விரல்ல செஞ்சு போடுறது நல்லது. இப்போ உடம்புல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 7 விதமான ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த சக்கரங்களை இயக்கக்கூடியது 7 விதமான வர்ணங்கள். விப்ஜியார்ன்னு நம்ம சொல்றோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய விப்ஜியார். விப்ஜியார்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஃப்ராரெட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்ட்ரோல்டு பை ராகு. மேல இருக்கக்கூடிய வயலட் வர்ணத்துக்கு மேல இருக்கக்கூடிய வர்ணத்த கண்ட்ரோல் பண்றது அல்ட்ரா வயலட். அது கண்ட்ரோல்டு பை கேது. ஸோ இந்த 2 விதமான கதிர்வீச்சுகளை இழுக்கக்கூடியது இந்த 2 ரத்தினங்கள். இவங்க தாராளமா அத போட்டு பார்க்கலாம். இந்த எம் அப்படின்னு தொடங்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான எண்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? அதிர்ஷ்டகரமா யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே 1ஆம் நம்பர் நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கும். இந்த 1ஆம் நம்பர்ல நெறைய வெரைட்டி இருக்கு. 10, 19, 28, 37, 46ன்னு. இந்த 28ங்கிற ஒரு நம்பர் மட்டும் தவிர்த்து மத்த எண்கள் வந்து இவங்களுக்கு உபயோகரமா இருக்கும்மா. நல்லாருக்கும். இப்போ இந்த கடன் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது தான் நெறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த எம் அப்படின்றவங்களுக்கும் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார்? முக்கியமா அவங்களுக்கு இதில தான் கவனமா இருக்கணும். இவங்க பொறுத்த வரைக்குமா பணத்த சேகரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சம்பாதிக்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க. இவங்க உடல் உழைப்பு, ஆற்றல் எல்லாத்தையும் போட்டு தான் ஒரு பைசா வந்து மத்தவங்க ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஒரு ரூ. 100ங்கிறது இவங்களுக்கு ஒரு ரூ. 10 தான் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட பணத்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே நல்லா செலவு பண்றது தான். வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாது அத. கொண்டுட்டு போய் செலவு பண்ணிட்டு வெறும் பையா கொண்டுட்டு வந்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை அவங்கள்ட்டயே இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவா வந்து சேமிப்புங்கிறத கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டு, கையில இருந்தா செலவு பண்ணலாம், இல்லாட்டி வச்சுக்கிறோம். சேமிப்புங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும். கடன் வாங்குறத ரொம்பவே தவிர்க்கணும். இவங்களுக்கு கடன் வாங்குனா திருப்பி கட்ட முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு சூழல் இருக்கத்துனால, திட்டமிட்டு செலவு பண்றது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மைய குடுக்குமா அவங்களுக்கு. எம் அப்படின்னு பெயர் கொண்டவங்களுடைய பிளஸ், மைனஸ் அப்படின்னு நம்ம எத பார்க்கலாம் சார்? அடுத்தவங்களுக்கு உதவி செய்றது. அதன் மூலமா மிகப்பெரிய புண்ணிய பலனை பெறக்கூடியது. அதன் காரணமா அவங்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெறுவது. மன வாழ்க்கை வந்து சுமாராக இருந்தாலும், அவங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது. இது வந்தெல்லாம் பாசிட்டிவ்னஸ். அதே மாரி அடுத்தவங்களுக்கு அன்னதானம் வழங்குறது. அதே மாரி நல்லவங்கள அதாவது கடவுளுக்கு அருகாமையில இருக்கக்கூடியவங்கள, இவங்க அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவுல, இவங்க ஒரு புனிதமானவங்களா தான் நிச்சயமா இருப்பாங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்க, திருமண விஷயத்துல ஒரு தீவிரத்தன்மை அடைஞ்சு, ஒரு மிதமான ஒரு அதீத தன்மையை குடுக்கக்கூடியது, அதீத இச்சைகள குடுத்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடியதும் இந்த எழுத்துல தான் வரும். ஸோ இந்த விஷயத்துல மட்டும் இவங்க கவனமா இருந்தா போதும். கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல்நிலை பொறுத்த விஷயங்கள நான் சொன்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கிறது. எதிரிகள் எப்படி உருவாகுங்கன்னு சொல்லிடுறேன். இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க இவ்வளோ நல்ல தன்மைகள் இருந்தாலும், எதிரிகள் நிச்சயமா இவங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. இந்த எதிரிகள் எப்படின்னா, இவங்க வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா, சில சமயங்கள்ல இவங்க எதேர்ச்சையா பேசியிருப்பாங்க. இந்த பேச்ச வந்து அவங்க திரிச்சு, அவங்க அது ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணி, தப்பா இது பண்ணி, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர சுற்றி வர ஒரு சூழல்ல ஏற்படுத்திடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல பேச்சுல ரொம்ப கவனம் வேணும். அடுத்தவங்க பேசும்போதும் நம்ம ரொம்ப அதில ஊன்றிடாம, உணர்ச்சிவசப்பட்டுறாம, எல்லாம் இருக்கிறது தான்னு எடுத்துக்கிட்டு, அடுத்து கடந்து போறது ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே சார். நிறைவா வந்து எந்த தெய்வத்தை இவங்க வழிபடும்போது அதிர்ஷ்டம் கிடைக்கும்? சந்தேகமா இல்லாம விநாயகரை வழிபாடு பண்ணலாம். இந்த விநாயகர்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுவோட தன்மை கொண்டது. இவருக்கு பார்த்தீங்கன்னா, முகத்திலேருந்து அந்த துதிக்கை கீழ வரும். அந்த கீழ வரும்போது, கீழ வந்து மோதகத்தை ஏந்தி இருப்பாரு. அந்த மோதகத்தோட வடிவத்த பார்த்தீங்கன்னா, சைஃபர்ல ஸ்டார்ட் ஆகும். அது மோதகம்ங்கிறது அந்த சைஃபருடைய வடிவம் தான் அது. எண்களுடைய ஆரம்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சைஃபர் தான். இந்த சைஃபருக்குள்ள இருக்கக்கூடிய கோமேதத்துக்குள்ள அதாவது அந்த மோதகத்தில இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, கோமேதகமும், மோதகமும் ஒண்ணா வந்தது பாருங்க. இவங்களுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன். அந்த மோதகத்துக்கு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா, பூரணம்னு பேரு. சைஃபர்ன்னு சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பூரணத்தை உள்ளடக்கியது சைஃபர்ன்னு வருது. ஸோ இத வணங்குறது சிறப்பா இருக்கும். இன்னொன்னும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா, இடுப்புலேருந்து வால் வந்து மேல் நோக்கி போகும். வால்ல வந்து மணி இருக்கும். அந்த மணிங்கிறது இன்ஃபினிட்டி சிம்பல். எண்கணித ரீதியா அது இன்ஃபினிட்டி சிம்பல். இந்த 2 தெய்வங்களும் நிச்சயமா இவங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, முகத்திலேருந்து வரக்கூடிய இறுதி வரை மூலாதாரம் வரை வரக்கூடிய அந்த துதிக்கை,
மூலாதாரத்திலேருந்து மேலே செல்லக்கூடிய அந்த வால், இது 2ம் ஒரு கவசம் மாரி வேலை செஞ்சு, இந்த 7 சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய முன்பின் குறைகளை நீக்கி, நாளமில்லா சுரப்பிகள நல்லபடியா வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு ஓகே. வழிபாடு. எந்த நாள்ல வழிபடலாம் சார்? இவங்கள பொறுத்தவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. ஞாயிறு தான் இதுக்கு உச்சபட்சமான ஒரு கிழமைமா. 2 தெய்வத்தையுமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில எம் அப்படின்னு பெயர் கொண்டவங்களுடைய குணாதிசயம் என்ன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு எதெல்லாம் லக்கி கலர் அண்ட் ஸ்டோன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம், வாழ்த்துக்கள்.